திருச்சியை பொறுத்தவரை மருத்துவ கட்டமைப்பில் ஒரு மிகச் சிறந்த இடத்தை பெற்றிருக்கிறது. அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பேச்சு. திருச்சி மாவட்டத்தில் 5.24 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 12 புதிய மருத்துவ கட்டிடங்கள் திறப்பு விழா மற்றும் அரசின் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா திருச்சி தலைமை அரசு மருத்துவமனையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன், அமைச்சர் KN நேரு உள்ளிட்டோர் பங்கேற்று திறந்து வைத்தனர். பின்னர் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் மா. சுப்பிரமணியன், மருத்துவமனை மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் தமிழகம் முழுவதும் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பயன்படுத்த முடியாத கட்டிடங்களும் 1500க்கும் மேற்பட்ட வாடகை கட்டிடங்களும் இயங்கி வரும் நிலையில் தற்போது முன்னுரிமை அடிப்படையில் ஒவ்வொன்றும் கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டு வருகிறது. தமிழகம் முழுவதும் கட்டி முடிக்கப்பட்டு முதல் கட்டமாக 500 நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் திறந்து வைக்கப்பட்ட நிலையில் மீதமுள்ள நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் விரைவில் பயன்பாட்டிற்கு வரும். திருச்சியில் 36 மையங்களில் 25 மையங்கள் பயன்பாட்டிற்கு வந்துள்ள நிலையில் மீதமுள்ள 11 நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் விரைவில் திறந்து வைக்கப்படும். மருத்துவர்கள் நியமன பணிகள் விரைந்து முடித்து கட்டிடங்கள் பயன்பாட்டிற்கு வரும் என அமைச்சர் கூறினார். மருத்துவ கட்டமைப்பில் மிகச் சிறந்த இடத்தை திருச்சி பெற்றுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் சவுந்தரபாண்டியன், காடுவெட்டி தியாகராஜன், ஸ்டாலின் குமார், திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார், மாநகராட்சி ஆணையர் சரவணன், மேயர் அன்பழகன் மற்றும் துறை அதிகாரிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.